ஹாப்பி மார்னிங். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது எடுத்த vlog தான் இது. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நான் ராகி கஞ்சி தான் பண்ணியிருந்தேன். என்கிட்ட வீட்டில் ரெடிமேட் பவுடர் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் ராகி கஞ்சி பண்ணியிருந்தேன். இது எப்படி பண்ணணும்னு தெரியாதவங்களுக்குன்னா நான் இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, தேவையான அளவு அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, ராகி பவுடர். எனக்கு ஒரு ஆளுக்கு தான், ஸோ நான் அதை ஒரு 1.5 ஸ்பூன் தான் போட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, தென் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த கட்டி போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லிம்மில் வச்சு அதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், கட்டிப்படாமல். இல்லைன்னா வந்து நம்மளுக்கு அடியில் பிடிச்சிடும். அதனால் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை, இல்லை வெல்லம், உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒயிட் சுகர் தான் எப்போயுமே பிடிக்கும். ஸோ நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வந்தோடனே அதை இறக்கிட்டேன். எனக்கு ஒரு கப் ஃபுல்லாக வந்துச்சு, நல்லா ஃபில்லிங்காகவே இருந்துச்சு. இன்றைக்கே ராகி கஞ்சியோடு முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் ஏஞ்சதே லேட்டு. அதனால் இது ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் தானே, அதனால் இதையே நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டேன். ஆக்சுவலி இது எங்கள் வீட்டில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா இதில் இருக்கிற ஒரு அந்த இன்க்ரீடியன்ஸையும் அரைச்சி வீட்டில் இந்த ராகி பவுடர் ரெடி பண்ணுவாங்க. நமக்கு இப்போல்லாம் எங்கெங்கே டைம் இருக்குது. ஸோ அதனால் ரெடிமேடாகவே வாங்கி வச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் நான் டிஃபன் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதப்போ இதை எடுத்துப்பேன். ஆர்எல்ஸ் ஈவினிங் டைமில் கூட நம்மளுக்கு பசிக்குது அப்படின்னா எடுத்துப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், பாய்.